தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டா மைக்ரோமேக்ஸ் 2 புத்தம் புதிய ஸ்மார்ட் போனை இன் சப் பிராண்ட் மூலமா லான்ச் பண்ணியிருந்தாங்க. நோட் 1 அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்மார்ட் போனும், இந்த 1B அப்படின்ற பேர்ல இன்னொரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நோட் 1 பத்தின அன்பாக்சிங் நம்ம சேனல்ல உங்களுக்கு நேத்தே வந்து நான் போட்டாச்சு. பட் இன்னைக்கு சுட சுட இந்த 1B ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் பிளஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே கொண்டு வர போறேன். இந்த ஸ்மார்ட் போனுடைய விலை 7000 ரூபாய். எஸ், அந்த 7000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன்ல அப்படி என்னதான் இருக்கு பார்க்கலாம் வாங்க. பாக்ஸ் பாத்தீங்கன்னா நேத்தி ஓபன் பண்ண அதே நோட் 1 பாக்ஸ் என்ன கலர்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு. 1Bன்றத மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓபன் பண்ணி உள்ள பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா நேத்தி அன்பாக்ஸ் பண்ண அந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போன்ல அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கிடையாது. இதுல கொடுத்திருக்காங்க. டிபியூ கேஸ் இதுலயும் கிடையாது. புக்லெட்ஸ் இருக்கு. சிம் எஜெக்டர் டூல தனியாவே வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு விதமான வித்தியாசமான அந்த போர் காட்சியில எல்லாம் வர மாதிரி ஒரு நைஃப் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். டைப் சிக்கான கேபிள் கொடுத்திருக்காங்க அண்ட் சார்ஜரும் வந்து இருக்கு. என்ன ப்ரோ முக்கியமான விஷயத்தை தவிர இது எல்லாமே சொல்லிட்டீங்கன்னு கேட்குறீங்களா? எஸ், இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுத்துருந்தாங்க. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு செம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். நல்ல கலர் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து உங்களுக்கு ஃபோனுடைய டிசைனே பார்க்கறதுக்கு சும்மா வேறு லெவலில் வந்து மைக்ரோமேக்ஸ் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க தான் சொல்லும். அண்ட் பின் பக்கமாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய ஃபிசிக்கல் ஓவரியூன்னு பார்க்கும்போது வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர் கீஸும் இருக்குது. மேல் பக்கத்தில் எதுவுமே கிடையாது. இடது பக்கமாக நமக்கு ஏற்கனவே நம்ம நோட் 1ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் கீ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூகுள் அசிஸ்டன்ட்க்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்லாட், 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 3 ஸ்லாட் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் 3.5mm ஜாக் இருக்கு. எங்கப்பா ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டன்டடைன் அப்படின்னு சொல்லி பின்பக்கம் தான் திருப்பி காமிக்கணும். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் மேலெலாம் வச்சா சத்தம் எப்படி வருதுன்றதை போக போக தான் வந்து பார்க்கணும். பட் சவுண்ட் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றது நான் போக போக வந்து சொல்கிறேன். மொபைல் ஃபர்ஸ்ட் பூட் அப் பண்ணிடுறேன். அட் தி சேம் டைம் இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போனுடைய குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 6.5 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன்ல ஒரு சின்ன வாட்டர் டிராப் நாச்சோட ஒரு டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமா ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மீடியாடெக் உடைய Helio G35 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்கு. அதை சப்போர்ட் பண்றதுக்கு வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்கு. 2GB RAM 32GB மாடல் ஒன்று, இதோட விலை 7000 ரூபாய். 4GB RAM 64GB மாடல் ஒன்று, இதோட விலை வந்து 8000 ரூபாய். ஸோ இந்த பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அக்ரெசிவான ஒரு பிரைசிங் தான் கொடுத்திருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது நமக்கு இதுல 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. அண்ட் சார்ஜ் பண்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல டைப் சி போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சார் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போனும் அந்த நோட் 1ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருக்கு. கம்மியான ஒரு சார் ரேட்டிங் தான். ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.574 வாட் பெர் கேஜி தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் கேமராவை பத்தி சொல்லலைன்னா எப்படி, இந்த ஸ்மார்ட் போன்ல பின் பக்கமா நமக்கு 2 கேமரா இருக்கு. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான கேமரா. அதே போல f1.8 கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்டா அதுதானு தெரியல. நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் காமிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும். ரெண்டாவதா இன்னொரு கேமரா இருக்கு. அது பாத்தீங்கன்னா நமக்கு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா இந்த கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்களே வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த சின்ன நாட்ச்ல இருக்கு. அது பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான கேமரா. சோ எல்லாத்தோட சாம்பிள் இமேஜஸும் இப்ப சைடு பை சைடு வைக்கிறேன். எது நல்லா இருக்கு, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காம சொல்லுங்க. இந்த வாட்டி மைக்ரோமேக்ஸ் திரும்ப வந்த உடனே முதல் விஷயம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம், நிறைய விஷயங்கள் அவங்க கொடுத்திருந்தாலும் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு Android 10 தான் வந்து கொடுத்திருக்காங்க. எஸ், ஆனா யூஸ் பண்ணும்போது அந்த UI இன்டர்ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப லாக் ஃப்ரீயா ஸ்மூத்தா தான் வந்து இருக்கு. அந்த கேலரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய டிசைனா இருக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கும் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் அவங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது முழுக்க ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல இருக்கிறதுனால நிறைய விதமான அப்டேட்ஸை சீக்கிரமா கொடுத்துருவாங்கன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் எங்கிட்ட வந்து இருக்கு. இதுல ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. ஃபேஸ் அன்லாக் ஃபாஸ்டா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும். பின் பக்கமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். கை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது சின்ன ஒரு குழிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட யூனிட் சரியா ஃபிக்ஸ் ஆகலையா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லை என்னன்றது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இது ரிவ்யூ யூனிட் தான். எனக்கு வந்ததே லேட்டு, ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. ஸோ அதனால பாக்ஸ்ல வரும்போது நல்லா வந்தது என்னன்றது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்றேன். மேபி நீங்களும் யாராச்சும் வீடியோ பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை வாங்குறதா இருந்தா அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்டா தான் இருக்கு, அக்யூரேட்டா தான் இருக்கு. பட் ரீசெண்டா சுகுமார் கிட்ட பேசினேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, அவரோட யூனிட்ல ஜஸ்ட் இப்படி பவர் பட்டனை பிரஸ் பண்ண உடனே நீங்க வச்சு பாருங்க அன்லாக் ஆகுறதுலன்னு சொன்னாரு. பட் ஒரு 2 செகண்ட் கேப் விட்டா ஆகுது. இப்ப பாருங்க, லாக் பண்றேன், விரல் வைக்கிறேன், ஆன் ஆகல. இப்ப வச்சா ஆன் ஆகுது. ஸோ இந்த ஒரு பக் வந்து இப்போ இருக்கு. மேபி சீக்கிரமா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால இப்ப சொல்றேன்.
பட் மற்றபடி ஃபோனை பார்க்கும்போது இந்த 7000 ரூபாய் பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு டீசெண்டான ஒரு பை அப்படின்னு தான் வந்து நான் சொல்வேன். அதுலேயும் குறிப்பாக இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நான் 7000 ரூபாய்க்கு இந்த அளவுக்கான ஒரு பிரைட்னஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே சத்தியமாக வந்து எதிர்பார்க்கல. நார்மல் டிஸ்பிளே தான், நீங்கள் மற்ற செக்மெண்ட்டில் என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரியான டிஸ்பிளே தான் இருக்கும். பட் இண்டோரில் யூஸ் பண்ண வரைக்கும் நான் இப்போதைக்கு இண்டோரில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓரளவுக்கான டீசெண்டான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. பட் இன்னும் அவுட்டோரில் நான் யூஸ் பண்ணுறேன், கேம்ஸ் எல்லாம் விளையாடுறேன், அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதெல்லாம் நம்மளுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்கள் என்ன ஏதுன்றதை மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இது ரிவ்யூ எல்லாம் வந்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஃபோன் நேத்தி தான் வந்து கிடைச்சது. கிடைச்ச உடனே நான் நோட் 1 அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து போட்டுட்டேன். அதே மாதிரி அடுத்த நாளே அன்னைக்கே வந்து ஷூட் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு அடுத்த நாள் தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் மைக்ரோமேக்ஸ் தரப்புல இருந்து கண்டிப்பா எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்ல மட்டும் மேபி ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணும்போது தான் ஏதாச்சும் பக் இருக்கா என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியும். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனை பத்தி வேற ஏதாச்சும் விஷயங்கள் தெரியணும், இல்ல நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம், இல்ல இந்த ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வரக்கூடிய காலங்களில் சீக்கிரமா அப்டேட் பண்ணி அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்காக கொண்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.